100வது பட விழாவுக்கு எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர்த்தையும் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தோட்டத்துக்கு போனேன். கிணறு போய் நேராக போயிட்டாக்குன்னு குஞ்சப்பன் வந்து அந்த புறாம் சீட் எடுத்து வச்சு மே மாதம் 26 தம்பி எழுதிட்டு பாப்பா நீ போப்பா நீ போ வர சொல்கிறேன். அப்படி தேதி பண்ணியாச்சு. இப்போது அது கூட கோல்மால் நடந்துருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது. ஃபோன் வந்து நான் யார் பேசுகிறீங்க? நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன். எந்த ராமச்சந்திரங்க? எம்ஜிஆர். அண்ணா நீங்களா என்ன 24ஆம் தேதி நீ வச்சுருக்கிற அன்றைக்கி சிவாஜி ஊர் இல்லையா? என்ன இல்லை அவர் தர்மராஜா ஷூட்டிங்க்கு ஜப்பான் போகிறார். ஏங்க முதலமைச்சருக்கு இது எப்படிங்க தெரியும்? அப்புறம் ஸ்டேஜ் பார்த்து சரி வேறு வழி இல்லை, நம்ம யாரை ஒருத்த வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு முடிவாகி போச்சு. 2 பேர் சேர்க்க முடியும் தெரிஞ்சு. ஸோ அவர் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. நம்ம விடுவோமா? 100வது படத்தை 100வது நாளுக்கு என் தலைவனையை வச்சு 100வது படத்தை 100வது நாள் விழாவுக்கு என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத விஷயம், நான் யாரை வழிகாட்டி நிறுத்தணும். இவர் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கீழே தோல்வியிலேயே சந்தித்து உச்சந்தவிட்டால் எம்ஜிஆர். வாழ்க்கையை ஃபாலோ பண்ணோம்னா மகாபாரத கர்ணன் மாதிரி அத்தனை தோல்விகளையும் எதுபடியும் தாண்டி வந்து உச்சந்தொட்டாள் எம்ஜிஆர். அதான் நீ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண அவரை ஃபாலோ பண்ண. இவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஸோ இவர் உச்சந்தொட்டாள். இவர் வந்து துறையில் உச்சந்தொட்ட மனுஷன். இவர் ஒரு விழாவுக்கு வராரு, அவர் வந்து ஆசிரமம் 2 பேரை வச்சு 100வது படம் நடத்தினேன். இந்த பிறவியில் எனக்கு அதுவே போதும்.